ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 13/4/2026 பாக்கியதாரா BD 49க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னும் திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ABC போர்டு ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கக்கிழமை வந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 637, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 710, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 785 சொல்லிட்டு இப்படி எல்லாமே திங்கள் டு திங்கள் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பவர் நம்பர்ஸ்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ பவர் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் நம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு ஒரு பவர் நம்பர்ஸும் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் பவர் நம்பர்ஸோட டச்சை தான் நம்ம இந்த ட்ராவை கொண்டு வந்திருக்கோம் நண்பா. ஏன்னா இந்த ரிசல்ட், அதாவது நம்மளுடைய திங்கக்கிழமை ரிசல்ட் வந்து கண்டினியூஸாக ஒரே நம்பர்ஸை வச்சு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் அதோடைய பவர் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவுக்கு 2 அல்லது 4 சீபோர்டில் வர வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதை நம்ம இங்கே எழுதிடலாம். சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட், சீபோர்டு அல்லது ஆல்போர்ட் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 2 அப்படி இல்லாட்டினா 4 வர வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த 2, 4 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கான PC மிக்ஸ்டு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே பார்த்துடலாம். ஸோ PC மிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு வந்து ரெண்டுமே நம்மளுக்கு ரெட்டப்படையாக இருக்குது. ஸோ ஒத்தப்படையில் எடுக்கலாம். ஸோ ஒத்தப்படையில் எடுக்கிறதா இருந்தால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பவர் நம்பர்ஸ் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பவர் நம்பர்ஸ் போக மிச்ச நம்பர்ஸை நம்ம வந்து பெயர்ஸாக மாற்றிடலாம். ஸோ பெயர்ஸாக மாற்றினோம்னா இதில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட் PC அப்படி இல்லைன்னா ஏசின்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ இங்கே 2 இருக்கா, ஸோ 1 2 எடுக்கலாம், அப்புறம் 3 2 எடுக்கலாம், 5 2, அதோட 7 2 வேண்டாம், 9 2. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 4 இருக்கிறனால 1 4, 3 4, 5 4, அதோட 7 4. ஸோ 9 4 தேவையில்லை. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு PCயில் 8 நம்பர்ஸ் இருக்குது. 2 4 வச்சு நம்ம வந்து PCயாக எடுத்திருக்கோம். உங்களுக்கு இது AB அல்லது AC சான்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸாக இருக்குது. ஸோ இதில் பெய்ட்ஸில் 2 பெய்ட்ஸ் வந்து லோ சான்ஸாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 9 2 7 4 வந்து லோ சான்ஸ் பெய்ட்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு லோ சான்ஸ் தான். ஸோ வரலாம், வராமலும் போகலாம். ஏன்னா நம்ம வந்து பவர் நம்பர்ஸை தான் எடுத்திருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்து 9 2 அல்லது 7 4 வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ மிச்சம் இருக்கிற நம்மளுடைய இந்த 1 2 3 2 5 2, அதே மாதிரி 1 4 3 4 5 4 தான் இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸ்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறையா நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த 2 4 நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை வச்சு நம்ம கெஸ்ஸிங் உருவாக்கியிருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்கு நண்பா. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்முடைய திங்கள் டு திங்கள் பாக்கியதாரா ரிசல்ட். நான் 940 வந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் 940 அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே A9 நண்பா. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 692, 692ல் நம்மளுக்கு வந்து இங்கே B9. அதுக்கடுத்து நம்மளுக்கு 299 அப்போது இங்கே வந்து PC 99. அதுக்கடுத்து இங்கே 697 அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு 9 B9. ஸோ இந்த இடத்துல இன்னொரு நம்பர் ஜாயின் ஆகுது C7. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 785 அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 7 A7. அதுக்கடுத்து நம்மளுக்கு 710 ரிசல்ட்டு. ஸோ 710 அப்போது நம்மளுக்கு வந்து 7 A7. அதுக்கடுத்து நம்மளுக்கு 637 அப்போது இங்கே 7 C7. அப்போது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 ட்ரா ஒரே நம்பர்ஸ் வருது. அதே நம்பர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஜம்ப் ஆகுது. அப்போது இங்கே நம்மளுக்கு 9 தொடர்ச்சியாக வருது.
940 அப்போ 9, 692 அப்போ 9, 299 9, அப்புறம் வந்து 697ஓட 9. ஸோ இந்த இடத்துல வந்து 97 நம்மளுக்கு இங்கேருந்து பிரிஞ்சு அதுக்கடுத்து 7 கண்டினியூ ஆகுது, 9 ஹோல்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டில் வந்து 785 வருது, 70 வருது, அப்புறம் 637 வருது. அப்போது இந்த ட்ராவுடைய ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி பவர் எண்ணுவை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ பவர் நம்பரில் நம்மளுக்கு 9ஓட பவர் வந்து 4, அப்போ 7ஓட பவர் வந்து 2. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம ஏன் நம்ம வந்து 2ஐயும் 4ஐயும் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒற்றைப்படை வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக 4 தடவை நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங்குள்ளே வந்துருச்சு. அப்போ இந்த ட்ரா வந்து அதோடைய பவரில் இறங்குறது தான் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ட்ராவுக்கு இந்த மாதிரி கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இது என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாற்றத்திற்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ 9 பொறுத்த வரைக்கும் 7 இருக்குது, பியில் இருக்குது, பிசியில் இருக்குது, அப்புறம் வந்து பியில் இருக்குது. சியில் மட்டும் நம்மளுக்கு தனிப்பட்டு வரல. 99 மட்டும் நம்மளுக்கு சி வந்திருக்கு. ஸோ தனிப்பட்டு நம்மளுக்கு இதில் வந்து சி போர்டுக்குன்னு 9 அப்படிங்கிற மாதிரி எதுவும் வரல. அடுத்து கவனிச்சிங்கன்னா, இங்கே சி போர்டில் 7 இருக்குது, ஏ போர்ட்லேயும் 7 இருக்குது. ஸோ பி போர்டில் 7 வரல. அப்போ இங்கே பி, இங்கே நம்மளுக்கு சி, தனிப்பட்ட நம்பர்ஸ்னால் பிசி. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா படி இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. இந்த ட்ராவில் நம்ம பவர் நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஏன் இங்கே வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கையில் அப்போ அதே நம்பர்ஸ் தானே நம்ம எடுக்கணும், ஏன் அதோடைய பவர் நம்பர்ஸை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே பெரிய நம்பர்ஸ் நண்பா. 9 7 பெரிய நம்பர்ஸ். அதனால தான் நம்ம வந்து அதோடைய பவர் நம்பர்ஸை நம்ம இந்த ட்ராவுக்கு எடுத்திருக்கோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு நம்பர்ஸ் இருந்தாலும் ஒரு தடவை நம்மளுக்கு பெயர் போட்டிருக்கு. அதே மாதிரி இதே லிஸ்ட்டில் வந்துச்சுன்னா இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 6 3 7ங்கிறதுனால நம்மளுக்கு இந்த ட்ரா 7 வெளியேறிச்சுன்னா 6 3 வச்சு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 6 3 இந்த ட்ராவில் நம்மளுக்கு டச்சாக மாறலாம். அதாவது லைன் ஒன்று தான், ஆனால் நான் வந்து அதோடைய பவர் நம்பர்ஸை எடுத்திருக்கேன். அப்போது இந்த ட்ராவில் நம்மளுக்கு 6 3 நம்ம வந்து டச்சில் கூட எடுக்கலாம். தனிப்பட்டு எடுக்கிறதா இருந்தால் சொல்கிறேன். இல்லை ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே கொண்டு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார்மெட்டில் உள்ள நம்பர்ஸை அப்படியே கொண்டு வரலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து சி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட ஏபிசி போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை 13/4/2026 பாக்கியதாரா பிடி 49க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.